வாலிப சிங்கங்களே, நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளு நண்பா. கை கட்டி வேலை பார்த்து ஒரு கம்பெனியில் நீ வேலை பார்த்த என்றால் 10% உழைப்பு தான் உனக்கு, 90% உழைப்பு அந்த முதலாளிக்கு போய் சேரும். நான் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுங்க, குப்பை கூட வாருங்க, உங்கள் சொந்த பிஸ்னஸில் முன்னேறலாம். அதுக்காக பிஸ்னஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு யார்கிட்ட மாமங்கிட்ட 5000 10,000 50,000 1 லட்சம்னு கேட்காதீங்க. நீங்கள் சொந்த பிள்ளைச்சம் உழைப்பை மட்டும் நம்பி நீ இறங்கினீங்கன்னா நீ இன்னை எங்கேயோ போயிடலாம். அடுத்தவனை நம்பி காசோ பணமோ வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. உன் திறமை இருக்குது, வேலை கற்றுக்குன்னு அந்த தொழிலுக்கு முதலாளி ஆகும். கடைசி வரைக்கும் அதே தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருக்காதீங்க. வேலை செஞ்சுனா முன்னேறவே முடியாது. நீங்கள் ஒரு முறை இன்றைக்கி வெற்றி பெற்ற பெரிய பெரிய முதலாளிகள்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சது தான் அவங்க பெரிய கோட்டீஸ்வரன் வருவாங்க. இல்லைன்னா மாதம் சம்பளத்துக்கு வேலை பார்த்தா முன்னேறவே முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் கடைசி காலத்தில் வேலை வீடு வாசல் அப்படி தான் இருக்கணும். நீ பிஸ்னஸ் உன் சொந்த தொழில் பண்ணுங்க, கண்ணும் கருத்துமாக பண்ணுங்க, உன் உழைப்பாக போடுங்க, யாரையும் நம்பாதீங்க. உன் உழைப்பாக போட்டு நீங்கள் முன்னேறினீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், அடுத்தவங்ககிட்ட கை கட்டி நம்ம வேலை பார்க்குறோம், 12 ஹவர் வேலை செய்கிறோம். அதே தொழில் நீங்கள் உன் சொந்தமாக எந்த பிஸ்னாலும் ஆரம்பிங்க, ஆனால் நேசித்து ஆரம்பிங்க. எப்பயும் பின் வாங்கிடாதீங்க. அதில் முன்னேறணும், வெற்றி பாதையை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. யாரும் தைரியம் வச்சு ஆரம்பிச்சிடாதீங்க, யார்கிட்டையும் கடன் வாங்கி ஆரம்பிக்காதீங்க. நீ சொந்த உழைப்பில் ஆரம்பிங்க. அதுதான் சொல்கிறது வாழ்க்கை, பிஸ்னஸ். நன்றி, வணக்கம்.